ஓம் வேல்முருகா போற்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கும்ப ராசிக்காரங்களை பற்றி. நீங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நேர்மையாக மனசாட்சியை காக்கிறவங்களா இருப்பீங்க. யாருக்குமே தீங்கு செய்யாதவங்களாகவும் இருப்பீங்க. ஆனால் அந்த நல்ல மனசு தான் சில நேரம் உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வருது. இப்போ நடக்கிற காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயம் மெதுவாக மாறிட்டே இருக்கும். அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத நீங்கள் தான் கவனிக்கணும். சமீபத்தில் உங்கள் மனசில் ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். காரணம் தெரியாமல் சில விஷயங்கள் எல்லாமே சரியில்லாமல் போகுது. நீங்கள் நம்புகிற ஒருத்தர் தான் உங்கள் பின்னாடி வேறு மாதிரி பேசுகிற மாதிரி ஒரு உணர்வுகள் எல்லாமே வந்திருக்கும். அது உங்களுடைய கற்பனை இல்லை, உண்மையிலேயே யாரோ ஒருத்தர் உங்கள் முன்னாடி நல்லவங்க மாதிரி நடிச்சுட்டு பின்னாடி உங்களை கெடுக்க முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த நபர் யார் அப்படின்னா அவங்க உங்களுக்கு ரொம்பவே நெருக்கமானவங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நண்பன் மாதிரி, உறவினர் மாதிரி இருக்கிறவங்க, ஆனால் அல்லது வேலை இடத்துல கூட உங்களோட சேர்ந்துருக்கவங்களா கூட இருக்கலாம். நீங்கள் வளரணும், நீங்கள் முன்னேறணும் அப்படிங்கிற ஆசையை அந்த நபர் பொறுக்கவே மாட்டார். அதனால தான் உங்கள் வழியில் சின்ன தடைகள்லாம் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒரு வேலை தொடங்குனீங்க அப்படின்னா அது திடீர்னு நின்று போகுது. பண விஷயத்தில் ரொம்பவே தாமதம், வீட்டில் சின்ன சின்ன சண்டைகள், இது எல்லாமே ரொம்பவே சாதாரணமாக தோணலாம். ஆனால் இது எல்லாமே ஒரே நேரத்தில் நடக்குது அப்படிங்கும் பொழுது இது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்க போகுது. இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ கிரகநிலை சொல்கிறது என்ன அப்படின்னா, யாரையுமே கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. குறிப்பாக அவங்க ரகசியங்களை எல்லார்கிட்டையுமே பகிராதீங்க. உங்கள் திட்டங்களை முன்னாடியே சொல்லாதீங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்பவே பாதுகாப்பு. உங்கள் வீட்டில் கூட சில நேரம் அமைதி இல்லாமல் இருந்திருக்கும். அதுக்கு காரணம் வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு எதிர்மறை சக்தி தான். யாராவது உங்களை மனசால் பாதிக்க முயற்சி செய்கிறாங்க. அதனால தான் நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கே கோவப்படுறீங்க, மனசு உடைஞ்ச மாதிரி ஆகுது. ஆனால் பயப்பட வேணாம், உங்கள் ராசிக்கே ஒரு தனி பலம் இருக்குது. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கிற தைரியம் உங்கள் உள்ளேயே இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா அந்த நபரை நீங்களே கண்டுபிடிக்க முடியும். சில சின்ன அடையாளங்கள்லாம் கூட இருக்குது. உங்கள் முன்னாடி மட்டும் ரொம்பவே நல்லவங்க மாதிரி பேசுவாங்க, மற்றவங்க கிட்ட உங்களை குறை சொல்லுவாங்க. உங்களுடைய வெற்றியை பார்த்தா முகம் உங்களுக்கு அப்படியே மாறிடும். உங்களுக்கு உதவி செய்யும் போது உதவி செய்கிற மாதிரி நடிச்சுட்டு உள்ளுக்குள்ளே வேறு யோசனைகள்லாம் வச்சுட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஒருத்தரை நீங்கள் பார்த்தா அவங்கக்கிட்ட இருந்து ரொம்பவே மெதுவாக தூரமாக விலகி வந்துடணும். பண விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருங்க. யாருக்குமே எளிதாக கடன் கொடுக்காதீங்க. உங்கள் உழைப்பில் வந்த பணத்தை பாதுகாப்பாக வச்சுக்கணும். ஏன்னா இப்போது காலம் அப்படிங்கிறது ஒரு சோதனை காலமாக இருக்குது. உடல் நலம் கூட கொஞ்சம் கவனிக்கணும். தூக்கம் சரியாக இல்லாமல் இருக்கலாம், திடீர்னு இதய துடிப்பு அதிகமாக ஆகிற மாதிரி இருக்கும். அது எல்லாமே மன அழுத்தத்தினால வரக்கூடியது தான். அதனால தான் தினமும் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்க முயற்சி பண்ணுங்கள். இப்போ இந்த காலத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, உண்மை அப்படிங்கிறது வெளிச்சத்துக்கு வரப்போகுது. நீங்கள் சந்தேகப்படுற அந்த நபர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக சீக்கிரமாக தெரிய வரும். அப்போது நீங்கள் எடுக்கிற முடிவு தான் உங்கள் வாழ்க்கையவே மாற்றும் அப்படின்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு யாராவது உங்களை கெடுக்க முயற்சி செஞ்சாலுமே உங்கள் நேர்மை, உங்கள் நம்பிக்கை, உங்களுடைய கடவுள் பக்தி எல்லாமே கண்டிப்பாக உங்களை காப்பாற்றும். அதனால் எப்பொழுதுமே நீங்கள் மனசு தளரவே கூடாது. இது ஒரு எச்சரிக்கை காலம் தான். கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு வெற்றி காலமாக மாற ஆரம்பிக்கும். அதனால் எப்பொழுதுமே கும்ப ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் யாரையுமே முழுசாக நம்பாதீங்க. உங்கள் மனசு சொல்கிறத மட்டுமே கேளுங்க. சந்தேகம் வந்த இடத்துல நிறுத்திக்கோங்க. அதோட உங்கள் வாழ்க்கையை உங்கள் கையில் தான் இருக்குது. யாராலையுமே அதை கெடுக்க முடியாது. நீங்கள் கவனமாக இருந்தால் மட்டுமே போதுமான ஒன்றா இருக்கும். கும்ப ராசிக்காரங்க, நான் முன்னாடி சொன்னதுக்கு மேலே இன்னுமே ஒரு ஆழமான விஷயம் உங்களுக்கு புரியணும். அது என்ன அப்படின்னா, சில நேரம் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வெளியே வர்றதுக்கு காரணமாக நினைப்போம். ஆனால் உண்மையிலேயே அது யாரோ ஒருத்தருடைய கண்ணு, பொறாமை, மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள், இது எல்லாமே சேர்ந்து தான் உங்களை இப்படி ஒரு சூழ்நிலைக்கு உருவாகுது. இப்போ என்ன அப்படின்னா, சில விஷயங்கள் எல்லாமே நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணுறோம் அப்படின்னாலே கூட இருக்கவங்க, பக்கத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே அது ஒரு பொறாமை மாதிரியும் கண்திஷ்டி மாதிரியும் சொல்லலாம். பாரு அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க, பாருங்கள் இதெல்லாம் வாங்குறாங்க, அந்த மாதிரி அவங்க மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை ரொம்பவே ஆர்வமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்களே கவனிச்சிருப்பீங்க, சில நாட்களாக உங்கள் மனநிலை அப்படிங்கிறது ரொம்பவே மாறிட்டு இருக்கு. முன்னாடி இருந்த உற்சாகம் இல்லாமல் போயிருக்கும். ஏதாவது செய்யணும்னு நினச்சா கூட நடுவிலேயே உங்களுக்கு மனசு தளருது. இது சாதாரண கிடையாது. உங்களை உள்ளுக்குள்ளே பலவீனப்படுத்த ஒரு நபர் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த நபர் நேரடியாக உங்களை எதிர்க்கவே மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் அவங்கள நம்புறீங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனால தான் அவங்க சும்மா அமைதியாக உங்களுடைய சுற்றுலா சுற்றி மட்டும் கொண்டு இருக்காங்க. உங்கள் விஷயங்களை கவனிச்சுக்கிட்டு எங்கே உங்களை பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்காங்க. நீங்கள் ஏதாவது
நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் திடீர்னு ஏதாவது ஒரு தடை வந்துடும். அந்த தடை அப்படிங்கிறது அந்த நபருடைய செயலால் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் பொழுது பார்க்கும் பொழுது நேரத்தில் யாரோ உங்கள் பேரை வந்துட்டு கெடுக்கிறது. குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது கரெக்டாக சண்டை வர மாதிரி பண்ணுறது. உங்கள் திட்டங்களை யார்கிட்டமோ போயிட்டு வந்துட்டு சொல்கிறது, அது கெடுதலாகவே மாறிடுது. இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன குறியீடுன்னு நீங்கள் நினச்சிக்கணும். இப்போது இதை லேசாக எடுத்துக்கவே கூடாது. நம்ம இப்போது பார்க்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, உங்கள் சுற்றத்தை கவனமாக பாருங்கள். யார் உங்களை உண்மையாக நேசிக்கிறாங்க, யார் உங்களை பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் பிரித்து பார்க்கணும். சில சமயம் அந்த நபர் ஒரு பெண்ணாக இருக்கலாம், அல்லது ஒரு ஆணாக இருக்கலாம், வயசில் பெரியவராக இருக்கலாம், வயசில் சின்னவங்களாக கூட இருக்கலாம். முக்கியமாக அவங்க உங்கள் வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்பட மாட்டாங்க. இப்போது நீங்கள் ஒரு நல்ல விஷயம், ஏதோ ஒரு விஷயம் இதுவரையும் அவங்கக்கிட்ட சொல்லாத விஷயங்கள் அவங்ககிட்ட சொல்லி பாருங்கள். அவங்க ஃபேஸ் மாறும். லைட்டாக என்ன தான் சிரித்தாலும் அவங்க ஃபேஸ் மாறுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போவே நீங்கள் அவங்ககிட்ட இருந்து புரிஞ்சுக்கணும். நீங்கள் எவ்வளவு தான் மற்றவங்களுக்கு நல்லது பண்ணினாலும் ஆனால் அவங்க உங்களுக்கு நல்லது நினைக்கிறாங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது கண்டிப்பாக அது கிடையவே கிடையாது. அதனால் நீங்கள் எல்லார்கிட்டையும் எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் சிரிச்சா கூட அவங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் முன்னேறினீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ஒரு வழியை கொடுக்கும். அதனால தான் உங்களை கீழே இழுக்க முயற்சி செய்கிறாங்க. இது ஒரு சோதனை காலம் தான். ஆனால் இந்த காலத்தில் நீங்கள் உங்களை கட்டுப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது இன்னுமே உயரத்துக்கு போகும். ஒரு முக்கியமான விஷயம், உங்கள் வாயை கட்டுப்படுத்துங்க. எல்லா விஷயத்தையுமே எல்லார்கிட்டையுமே சொல்லாதீங்க. உங்கள் ரகசியம் உங்கள் கையில் தான் பாதுகாப்பு. உங்கள் வீட்டில் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே முக்கியமானதும் தேவையானதுமா இருக்க போகுது. அவங்க சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். தினமும் காலையில் எழுந்ததுமே மனசில் நல்ல எண்ணங்களை வச்சுக்கோங்க. திடீர்னு சில கனவுகள் கூட வர ஆரம்பிக்கலாம். என்ன அப்படின்னா, அது உங்கள் மனசுக்கு உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை அலட்சியமே நீங்கள் பண்ணக்கூடாது. திடீர்னு சோர்வு, திடீர்னு தலைவலி, திடீர்னு இதய துடிப்பு அதிகரிக்கிற மாதிரி இருக்கிறது, இது எல்லாமே உங்களுடைய மன அழுத்தத்துக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, தினமும் கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்து உங்கள் வாழ்க்கையை யோசிங்க. யார் உங்களுக்கு நல்லது, யார் உங்களுக்கு கெட்டது நினைக்கிறாங்க அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு தடவை நினச்சி மட்டும் பாருங்கள். உங்கள் உள்ளுணர்வு தான் உங்களுக்கு சரியான வழியை கண்டிப்பாக காட்டும். நீங்கள் எது நினச்சாலும் அது கண்டிப்பாக கரெக்டாக மட்டும்தான் இருக்கும். ஆனால் நீங்கள் மற்றவங்களுடைய முடிவை கேட்டு நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை மட்டுமே கொடுக்கக்கூடியதாக அது மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்க போகுது. இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் யாரையுமே எதிர்க்கவே வேணாம், சண்டை போட வேணாம். அமைதியாக இருந்தால் அந்த நபர் தானாகவே வெளிச்சத்துக்கு வருவாங்க. ரொம்பவே முக்கியமாக உங்களுடைய நம்பிக்கையை உடைச்சிடாதீங்க. யாராவது உங்களுக்கு எடுக்க முயற்சி பண்ணினாலும் அது ஒரு அளவுக்கு தான். நீங்கள் தைரியமாக இருந்தால் யாராலையுமே உங்களை பாதிக்க முடியாது. சின்ன நாட்களில் ஒரு பெரிய உண்மை உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் அதிர்ச்சி அடையலாம், ஆனால் அதே நேரத்தில் அது உங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை கொடுக்கும். அந்த நாள்லேருந்து நீங்கள் மாறி போயிடுவீங்க. யாரையுமே ரொம்ப எளிதாக நம்ப மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்களே கட்டுப்படுத்த ஆரம்பிப்பீங்க. இது ஒரு எச்சரிக்கை மட்டும் கிடையாது, உங்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ரொம்பவே கவனமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், யாரை நம்பணும், யாரை விளக்கணும் அப்படிங்கிறத சரியாக தேர்வு பண்ணணும். அப்போ தான் யாரோ ஒருத்தர் உங்களை கெடுக்க முயற்சி பண்ணினாலுமே அதிலிருந்து உங்களால் வெளியே வர முடியும். அதனால் கும்ப ராசிக்காரங்களை பொறுத்தவரையுமே இப்போது நான் சொல்ல போகிறத நல்லா ஆழமாக கேட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் நினைக்கிறவங்க யாருமே எதிரி இல்லை அப்படின்னு. ஆனால் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு மறைமுகமான எதிரி இருந்துட்டு தான் இருக்காங்க. அது நேரடியாக சண்டை போட மாட்டாங்க, ஆனால் மெதுவாக உங்கள் வாழ்க்கைக்குள்ளே புகுந்து உங்களை ரொம்பவே பலவீனப்படுத்துகிற மாதிரி பண்ணிடுவாங்க. அந்த நபர் உங்களுடைய தினசரி வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, அவங்க உங்கள் வீட்டுக்கு வர்றவங்களா இருப்பாங்க, உங்களுக்கு கூட வேலை பார்க்குறவங்களா கூட இருக்கலாம், சில நண்பர்கள் மாதிரி நெருக்கமாக பேசுகிறவங்களாகவும் இருக்கலாம். நீங்கள் ரொம்பவே கவனிச்சிருப்பீங்க, சில நேரம் நீங்கள் பேசுகிற விஷயம் இன்னொருக்கிட்ட போய் சேருது. அது எப்படி? நீங்கள் சொன்னதை யாரோ ஒருத்தர் எடுத்துகிட்டு வேறு இடத்துல பேசுகிறாங்க. அதுதான் அந்த நபர். உங்கள் முன்னாடி உங்களை ரொம்பவே புகழ்ந்துட்டு உங்கள் பின்னாடி போய் உங்கள் பேரை கெடுக்கிற மாதிரி பேசுகிறது, உங்கள் விஷயங்களை திருத்தி சொல்கிறது, உங்கள் நல்லதை கூட கெட்டது மாதிரி காட்டிடுவாங்க. இது ஒரு சாதாரண பொறாமை கிடையாது. இது ஒரு திட்டமிட்ட செயல் தான். நீங்கள் மெதுவாக முன்னேறி கொண்டிருக்கீங்க அப்படின்னு பார்த்து அந்த வளர்ச்சி நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் இனி யார்கிட்டையும் எந்த விஷயங்களையுமே ஷேர் பண்ணிக்காதீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாகவும் மகிழ்ச்சியான நாட்களாகவும் நீங்கள் நினைச்ச காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு கட்டாயமாக நடக்கும் நல்லபடியாக. அதனால் இனி எப்பொழுதுமே சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா எப்பொழுதும் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே நம்மளுடைய
டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம்.